எல்லாருக்குள்ளும் விசுவாசம் இருக்குது. ஆனால் விசுவாசத்தில் நிலைச்சி நிற்கிறது தான் பெரிய கடினமான விஷயமா இருக்குது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய விசுவாசம் வேர்ட் பேஸ்டு ஃபெய்த்தாக இருக்கணும். அப்போ வசனத்தின் உறுதி நமக்குள்ளே இருந்தால் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கனெக்டிவிட்டி நமக்கு ஸ்ட்ராங்காக ஆகும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அப்போ நமக்கு அந்த சுதந்திரிப்பில் எங்கே டிலே ஆகுதுன்னு நம்ம தான் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது ஆப்ஷன் கிடையாது, அதுதான் இட் இஸ் அ ரைட் பாத் ஃபார் அ பிலீவர். அந்த விசுவாசத்தில் தான் நீதிமான் பிழைக்க முடியும், தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். ஆரம்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மேலே நமக்கு இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலை நிமித்தமாக உலகத்துக்கு மேலே இருக்கிற விசுவாசமாக அது போயிடும். ஒரு லாஜிக்கல் திங்கிங்கில் நமக்கு மைண்டு போக ஆரம்பித்த உடனே நமக்கு தோல்வி நிச்சயன்ற ஃபோக்கஸ் நமக்கு வந்துடும். அப்போ நம்ம மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பும் பொழுது அவர் நம்முடைய சிந்தனையை குணப்படுத்துகிறார். அவர் வசனம் நம் இருதயத்தை சீர்படுத்தி ஜெயத்தை நோக்கி அழைத்து